வணக்கம். மாரி செல்வராஜுக்கும் ஹரி நாடாருக்கும் இடையே ஆரம்பித்த வார்த்தை யுத்தம் எங்கே கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். சோஷியல் மீடியா பூரா அதை பற்றி ஒரே வாத பிரதிவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. 2 ஜாதிகளுக்கு ஆதரவாக மக்கள் பேசிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் மாரி செல்வராஜ் தன்னுடைய திரைப்படம் வெளியீட்டுக்காக முதல் நாள் அன்றைக்கி தியேட்டருக்கு போயிருக்காரு, பார்த்துட்டு ஜனங்களை பார்க்கும்போது உற்சாகமாக பேசியிருக்காரு. நிருபர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப ஆவேசமாக பதில் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறதே என்னென்னா, நான் ஜாதியினுடைய வலியை உணர்ந்தவன், ஜாதியினுடைய வலியை அனுபவித்தவன், அது இல்லாமல் என்னால் படம் எடுக்க முடியாது, அதனால் நான் திரும்ப திரும்ப ஜாதியை பற்றி பேச தான் செய்வேன், ஆனால் என்ன ஒரு தப்பான நெரேட்டிவ்குள்ளே நீங்கள் கொண்டு போகிறதுக்கு பார்க்குறீங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த விழாவில் கூச்சல் போட்டு கலட்டா பண்ண அந்த ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்கள பார்த்து அவர் சொல்கிறாரு, எதுக்கு இது மாதிரிலாம் குதிக்கிறீங்க, நான் கூட உனக்கு சாராயம் கொடுத்து கூப்பிட்டு வரல, புத்தகம் கொடுத்து தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், அமைதியாக இருங்க, ரசிங்க அப்படிங்கிறாரு. அப்போ சாராயம் குடித்த கூட்டம் மதியிழந்து போகும் அப்படிங்கிறது மாரி செல்வராஜுக்கு நல்லா தெரியுது. அப்போது இந்த சாராயம் கொடுத்து இன்றைக்கி மக்களை மதியிழக்க செய்து வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்தை பற்றி ஏன் அவர் கண்டித்து ஒரு படமோ, இல்லை ஒரு தாழ்த்தப்பட்ட, இல்லை ஒடுக்கப்பட்ட அந்த ஒரு கடைசியாக இருக்க அந்த பிரிவு மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் இருக்கு இல்லையா மதுவினால், அதை பற்றி ஏன் படத்தில் சொல்ல மாட்டேங்கிற, ஏன் எடுக்கக்கூடாது, அப்போ ஒரு திமுக மைண்டோட தானே இருக்கார் அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது. அதுக்கு மாரி செல்வராஜ் சீக்கிரம் பதில் சொல்லுவார் நம்ம எதிர்பார்ப்போம். இது போக நல்லா ஆழ்ந்து சிந்திக்கிறவங்க என்ன கேட்குறாங்க இந்த கேள்வின்னா, இந்த படம் உண்மையிலேயே மன்னத்தி கணேசனுடைய கதையாக இருந்தால், ஒரு ஒடுக்கப்பட்ட இளைஞனுடைய வாழ்க்கை கதை, அவர் இப்படிலாம் போராடி வளர்ந்து வந்தார்ன்ற கதையாக இருந்தால், அதில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், அவர் சந்தித்த போராட்டங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கணும், அவருடைய போராட்டத்தின் கூட வரக்கூடிய கேரக்டர்களை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கணும். ஆனால் வெங்கடேச பண்ணையாருடைய வாழ்க்கையில் மன்னத்தி கணேசனுக்கு இருக்கிற தொடர்புகள் அளவுக்கு பசுபதி பாண்டியனுக்கு என்ன இருக்குது? மன்னத்தி பாண்டியன் எப்பயாவது பசுபதி பாண்டியன் நேர்லையாவது பார்த்துருப்பாரா? ஒன்றும் கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் எந்த வகையிலே ஒரு உதவி இருப்பாரா? ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட வரலாறே இல்லாத ஒரு பசுபதி பாண்டியன் உள்ளே கொண்டு வந்தது காரணமே, நீங்கள் மன்னத்தி கணேசன் அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்வதாக சொல்லிக்கொண்டு 2 சாதிகளை சேர்ந்த 2 தாதாக்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை இருக்கு இல்லையா, வார், அந்த வாரையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு வடசென்னை மாதிரியான ஒரு வயலன்ஸ் படம் தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க. அதனால் மன்னத்தி கணேசனுடைய சாதனை வரலாறுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வேண்டாத வகையில் பசுபதி பாண்டியனை உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்குற கேள்விக்கு மாரி செல்வராஜ் தான் பதில் சொல்லணும். இன்னொன்று, வெங்கடேச பண்ணையாருடைய உருவத்தோற்றத்தை கொஞ்சம் லேசாக மாற்றி கீத்தி எல்லாம் பண்ணியிருக்காரு தவிர, பசுபதி பாண்டியனா ஒரு அமீரனுடைய உருவத்தை அச்சு அசலாக அதே மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அது மூலமாக தான் சொல்ல வருகின்ற, க்ளோரிஃபை பண்ண நினைக்கின்ற ஒரு தலைவரை கரெக்டாக காட்டியிருக்காரு. வெங்கடேச பண்ணையாருடைய அடையாளத்தை கூட லேசாக மாற்றியிருக்காரு தவிர, பசுபதி பாண்டியன் ஒரு அமீர் அப்படியே காட்டியிருக்கிற நோக்கம் கூட அவரை க்ளோரிஃபை பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதங்கள் இருக்குது. அதுக்கும் மாரி செல்வராஜ் தான் பதில் சொல்லணும். இது தாண்டி இந்த மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப அழகாக குறியீடுகள் மூலமாகவும் நேரடியாகவும் ரொம்ப அற்புதமாக பண்ணக்கூடிய மாரி செல்வராஜ் மாதிரியான இயக்குநர்கள் நீதித்துறையினுடைய தாமதங்களை எல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அது பிரமாதமான ஒரு படமாக மாறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் வெங்கடேச பண்ணையாருடைய வாழ்க்கையிலேயே நடந்தது. வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டரில் கொல்லப்படுகிறார். பெப்சி முரளிங்கிற அவருடைய ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு, அவருக்கு வட்டி கொடுத்த ஒரு ஆள் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த பணத்தை திருப்பி வாங்கி கொடுங்க வெங்கடேச பண்ணையார்கிட்ட வராங்க. பண்ணையார் அதை வாங்குறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு, மிரட்டுறாரு, கலாட்டா நடக்குது. அந்த நேரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த பணம் வாங்கிட்டு திருப்பி தரதா சொல்கிற அந்த ஆள் இருக்கார் இல்லையா, அவர் அந்த நேரத்தில் ஆளுநர் மாளிகையோட நேரடியான ஒரு தொடர்பு வச்சுருந்தாரு. அவங்க மூலமாக ப்ரெஷர் வந்துச்சு. விடிய காலையில் கதவை தட்டி உள்ளே என்கவுண்டர் பண்ணி அவரை சாகடிச்சாங்க அப்படிங்கிறது வெர்ஷன். பண்ணையாரை நாங்கள் விசாரிக்கிறதுக்கு தான், கூட்டின்னு போகிறதுக்கு தான் போனோம். விடிய காலையில் கதவை தட்டினோம், திறக்கலை, கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே போனோம். உள்ளே போன பண்ணையாரை எங்களை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அவர் ஒரு துப்பாக்கி வச்சுருந்தார். அதனால் பதிலுக்கு சுட வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி உள்ளே போன போலீஸ் படையினுடைய தலைவர் டெப்டி கமிஷனர் SS கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். ஆனால் பின்னாடி வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, வெங்கடேச பண்ணையாரனுடைய நண்பரான பெப்சி முரளியும் இந்த DC கிருஷ்ணமூர்த்தியுமே ஓரளவுக்கு நல்ல நண்பர்கள், பண்ணையாருக்கும் நல்ல அறிமுகமானவங்க. அவங்க முன்னாள் ராத்திரி வேணும்னே பெப்சி முரளியை ஏமாற்றி இந்த போலீஸு எங்கேயும் போனான்னு சொல்லி பண்ணையாரை நாங்கள் எதுவும் பண்ணிட மாட்டோம், நாளை போய் விசாரிச்சுக்கலான்னு சொல்லி அவர் எங்கே இருக்காருன்றது தெரிஞ்சுக்கிட்டு மகாலட்சுமி அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அந்த இடத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பண்ணையார் அங்கேருந்து கிளம்பிடாத மாதிரி ஒரு தவறான தகவலை அவர் கொடுத்து அங்கே தைரியப்படுத்தி இருக்க வச்சுட்டு பெப்சி முரளியும் கூட்டிகிட்டு போய் விடிய காலையில் தெரிஞ்ச முகமாக இருக்கட்டும்னு கதவு தட்டி ஜன்னல் வழியாக பண்ணையார் பார்த்து நம்பிக்கையோடு திறந்தப்ப சரமாரியாக சுட்டாங்க, சுட்டு கொன்னாங்க. நிராயுத பாணியாக தான் போய் இருந்தார். அந்த வீட்டில் ஒரே ஒரு துப்பாக்கி இருந்தது, அந்த துப்பாக்கி கூட ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை அப்படிங்கிறது இவங்க இப்போ சொல்கிறாங்க. அதை தான் ஹரிநாடார் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, சுட்டு கொல்ல போகிறாங்கன்னு கடைசியாக தெரிஞ்சப்போ வெங்கடேச பண்ணையார் நெஞ்சை நிமித்திக்கிட்டு நின்றார். சுடுனா சுடு, நான் சாகிறேன் பரவாயில்லன்னு சொன்னார் அவர். ஆனால் ஒரு பெரிய துரோகம் நீங்கள் பண்ணுறீங்க, இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும்னு சொன்னார் அப்படின்னு யார் சொல்கிறது? ஹரிநாடார் சொல்கிறாரு. வெங்கடேச பண்ணையாரை வைத்து அதிமுக முடிந்த அளவுக்கு லாபம் சம்பாதித்தது என்பது தான் உண்மை. அதுக்கு முன்னாடி அது எல்லாருக்கும் தெரியாத சில விஷயங்கள்லாம் உண்டு. ஒரு இடைத்தேர்தலின் போது இன்றைக்கு திமுகவில் இருக்கின்ற மிக பிரபலமான ஒரு மனிதர், அவர் முக்கியமான பதவியில் இருக்கார். அவர் அன்றைக்கி அதிமுகவில் இருந்தார். அவர் தான் ஜெயலலிதா நிறுத்திய ஒரு வேட்பாளரை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக
அந்த ஏரியாவில் செல்வாக்கு மிக்க வெங்கடேச பண்ணையரை கூட்டின்னு போய் ஜெயலலிதா கிட்டே அறிமுகப்படுத்தியதாகவும், ஜெயலலிதாவுடைய உத்தரவின் பேரில் வந்து நல்லா வேலை பண்ணி அந்த அதிமுக வேட்பாளரை வந்து இவர் ஜெயிக்க வச்சதாகவும், அதனாலேயே காங்கிரஸும் திமுகவுமான கூட்டணி வேட்பாளர் அங்கே தோற்றதான் சொல்லுவாங்க. இப்படிலாம் வேலை செஞ்ச வெங்கடேச பண்ணையார் தான் பின்னாடி அதிமுகவுக்கு பகையாளியாக மாறுகிறார். உண்மையான காரணம் அப்படின்றது அவர் ரொம்ப நெருக்கமானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பண்ணையார் வந்து ஜெயலலிதாவுடைய தரப்புக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல நெருக்கமாக இருந்தாலும் கூட மணல் டெண்டர் எடுக்கிற விஷயத்தில் ஒரு பெரிய மோதல் நடந்ததாகவும், ஜெயலலிதா அம்மையாருடைய பெயரை சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தை சேர்ந்த இளைஞருக்கும் வெங்கடேச பண்ணையாருக்கு ஒரு தனி சந்திப்பு நடந்ததாகவும், இந்த மணல் டெண்டர் கான்ட்ராக்ட்லேருந்து நீ ஒதுக்கணும், நாங்கள் தான் முழுக்க முழுக்க எடுப்பேன்னு இந்த தரப்பு இளைஞர் சொன்னதாகவும், பண்ணையார் அதை வந்து மறுத்ததாகவும், அப்போ அப்படின்னா உன்னை சுட்டு கொள்றது கூட ஏற்பாடு பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னதாகவும், முடிஞ்சால் என்னை சுடு பார்க்கலாம், இப்போ நானே உன்னை சுட்டுறேன்னு துப்பாக்கி எடுத்து வெங்கடேச பண்ணையார் வந்து அந்த இளைஞரை நோக்கி காமிச்சதாகவும், அந்த பகையை மனதில் வைத்துக்கொண்டு தான் உடனுக்குடனே இவர் வளர விடக்கூடாதுன்னு சொல்லி அவரை தீர்த்து கட்டியதாகவும் போலீஸ் வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க. இது இப்படி இருக்க, பண்ணையாருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய ஓட்டு, அந்த அனுதாபம் இருக்கு இல்லையா, அந்த அவருடைய ஆதரவாளருடைய அனுதாபம், அதை முழுக்க தனக்கு சாதகமாக்கி கொள்வதற்காக தான் திமுகவும் அரசியல் பண்ணுது. அரசியல் பண்ணி பண்ணையாருடைய மனைவி ராதிகா செல்விக்கு சீட் கொடுக்குறாங்க லோக்சபாவில் சீட் கொடுத்து அவங்கள வந்து ஒரு எம்பி ஆக்குறாங்க. எம்பி ஆக்குனது மட்டும் இல்லை, அடுத்த 2 வருஷத்தில் உள்துறையினுடைய ஸ்டேட் மினிஸ்டராகவும் ஆக்குறாங்க. ராதிகா செல்வி தன்னுடைய கணவனுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறதாக சொல்லி என்கவுண்டர் மூலமாக சொல்லப்படுகிற செய்திகள் எதுவுமே உண்மை இல்லைங்கிறத சொல்லி சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பெட்டிஷனும் போடுறாங்க. ஆனால் அந்த வழக்கு கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் நீதித்துறையால் கிடப்பில் போடப்படுகிறது. கிடப்பில் போடப்படுகிறதுன்னா என்ன காரணம், எதுக்காக அந்த தாமதங்கிறது யாருக்குமே தெரியல. இப்போ இந்த கரூர் விஜய் கூட்ட சம்பவம் நடந்தது இல்லையா, அதை எப்படி வந்து இன்றைய திமுக அரசு கையாண்டதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அன்றைக்கி வந்து அதிமுக அரசு கையாண்டது. ஏனென்றால் அன்றைக்கும் இன்றைக்கி மாதிரி ஒரு பெரும் பதட்டம் எழுந்தது. உடனடியாக வந்து பெரிய எழுச்சி நாடார் சமுதாயத்தில் மத்தியில் இருந்தது. மூலக்கரையில் அம்மன்புரத்தில் அவரை வந்து கொண்டு போய் அடக்கம் பண்ண போகும்போது அலையாக மக்கள் திரண்டு வந்து ஆவேசத்தோடு அதிமுக எதிராக கூச்சல் போட்டாங்க, கோஷம் போட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணாங்கன்னா, ராமன் கமிஷன் அப்படின்னு போடுறாங்க, ராமன் கமிட்டி, அதை பக்கம் விசாரிக்க போடுறாங்க. இது போக வந்து தனி விசாரணை அமைப்பு ஒன்று போடுறாங்க, என்கவுண்டர் ஏன் நடந்ததுன்னு. இந்த விசாரணை அமைப்பை தலைமை தாங்கிய அதிகாரி ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர். என்கவுண்டர் செய்ததாக சொல்லப்படுகிறவர் ஒரு டெப்டி கமிஷனர் SS கிருஷ்ணமூர்த்தி. அவர் ஒருவேளை தப்பே செய்திருந்தாலும், உள்நோக்கத்தோடு வேறு யாராவது தூண்டி விட்டு செஞ்சுருந்தாலும் கூட இதை வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்க அதிகாரி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த மாதிரி தான் இன்னைக்கு கரூரில் என்னாச்சு, அருணா ஜெகதீசன் தலைமையில் அவசரமாக கமிஷன் போட்டாங்க, இவங்க ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டாங்க. இது எல்லாமே சரியில்லைன்ற மாதிரி தான் திரும்ப வந்தது. அதனால் இதுலேயும் சிபிஐ விசாரணை இன்னைக்கு கேட்குறாங்க. அன்றைக்கு என்ன நடந்தது வெங்கடேச பண்ணையாருடைய விஷயத்துலன்னா, இந்த நீதிமன்றத்துக்கு போன இந்த வழக்கு, ராதிகா செல்வி போட்ட வழக்கு 13 வருஷங்கள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. கிடப்பில் போடப்பட்டதுன்றது நீதிமன்றமே ஒத்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 13-14 வருஷம் கழித்து இந்த வழக்கை எடுத்து தீர்ப்பு சொல்கிறாங்க நீதிபதிகள். சொல்லும்போது அவங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏன் இத்தனை நாள் வந்து நீதித்துறை வந்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருந்துன்னு எங்களுக்கு தெரியல, தாமதிக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதியும் எங்களுக்கு தெரியும். இது சிபிஐக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான யோக்கியதாம்சங்களும் உள்ள ஒரு வழக்கு தான் இது. இது ஏன் பண்ணலைன்றது தெரியல, நீதித்துறையினுடைய தாமதத்துக்கு அப்படியே விட்டதுக்கு நாங்கள் வெட்கப்படுறோம், வேதனைப்படுறோம். ஆனால் இவ்வளோ நாள் கழித்து இந்த விஷயத்தில் வந்து உடனே இதை பற்றி திரும்ப விசாரிக்கலாம் நம்ம உள்ளே போனாலோ, ஒரு சிபிஐ மாதிரி விசாரணைக்கு நம்ம உத்தரவிட்டோம்னாலோ அது எந்த பலனையும் தராது. இவ்வளோ வருஷங்கள் கழித்து அந்த வழக்கினுடைய முக்கிய சாட்சிகள் எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாது, என்னென்ன ஆதாரங்கள் இன்னும் அழிக்கப்படாமல் இருக்குன்னு தெரியாது, என்னென்ன உண்மைகள் வந்து யார் யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது உயிரோடு இருந்தாலும். அதனால் வேண்டான்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இது வருத்தத்தோடு தான் சிபிஐ விசாரணை வந்து வேண்டான்னு நாங்கள் சொல்கிறோன்னு கோர்ட்டு சொல்லிச்சு. அப்போ ஒரு வெங்கடேச பண்ணையார் மாதிரியான பல 100 ஏக்கர்கள் நிலம் வைத்து கொண்டிருக்கிற ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த, வன்முறையின் பாதைக்கு வந்து ஒரு கட்டத்தில் இழுத்து செல்லப்பட்ட, அரசியல்வாதிகள் வேண்டிய அளவுக்கு பயன்படுத்தி கொள்ளப்பட்ட தாதாக்களும் ரவுடிகளும் சேர்ந்து அவரை வந்து இன்னொரு டானா மாற்றி வச்சிருந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய மரணம், ஒரு தேர்தலுக்கு வேலை பண்ணியிருக்காரு, 2 பெரிய கட்சி, ஒரு பெரிய கட்சிக்கு தேர்தலுக்கு வேலை பார்த்துருக்காரு, இன்னொரு பெரிய கட்சி அவங்க மனைவி வந்து அமைச்சராக இருந்திருக்காங்க. இப்படியெல்லாம் இருந்தும் கூட அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளியில் கொண்டு வரதுலேயே நீதித்துறை இவ்வளோ பெரிய தாமதமும் அசட்டையும் காட்டியது என்றால், அப்போ நீதித்துறை யார் கேள்வி கேட்குறது? அதை தான் நம்ம மாரி செல்வராஜ் மாதிரி ஆட்கள் வந்து கேள்வி கேட்கணும்னு நம்ம சொல்கிறோம். நான் எதுக்கு நாடாரில் ஒருத்தர் செத்தரை அதை பற்றி கேள்வி கேட்கணும்னு மாரி செல்வராஜ் சொன்னார்னா, நான் சொல்கிறேன் பசுபதி பாண்டியனுடைய மரணம் இருக்கு இல்லையா, அதுலேயும் பலவிதமான மர்மங்கள் இருக்குது. பசுபதி பாண்டியன் வந்து எப்படி கொல்லப்பட்டார், ஏன் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது நேரடியான காரணங்கள் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னணியாக இன்றைக்கும் தூத்துக்குடி பக்கம் போனால் சொல்லப்படுகிற காரணங்களே வேறு. வெங்கடேச பண்ணையாரனுடைய தாத்தா சிவசுப்ரமணியன், அவருக்கும் ராஜகோபால்னு ஒருத்தருக்கும் உள்ளூரில் ஒரு நிலத்தகராறு வருது. அந்த சொத்து தகராறில் பிரச்சனை வரும்போது அவர் பஞ்சாயத்துக்கு போய் பசுபதி பாண்டியனை கூட்டிகிட்டு வர்றாரு. அன்றைக்கி ஒரு வளராத ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒரு ஒரு தலைவராக, ஒரு குட்டி தலைவராக இருக்கிற பசுபதி பாண்டியன் போய் சரிக்கு சமமாக உட்காந்து பேசுகிறாரு. என்னுடைய நிலங்களில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஜாதியை சேர்ந்த ஆள் நீ வந்து என்கிட்ட பஞ்சாயத்து பேசுகிறது தைரியம் வந்துருச்சான்னு பேசுகிறாரு. அது முத்துது.
முத்தும்போது சமாதானமாக போகாதுன்னு தெரிஞ்ச உடனே யாரோ ஒருத்தரை க்ளோஸ் பண்ணணும்னு குறி வைக்கிறாங்க. சிவசுப்ரமணியனை குறி வைக்கிறாங்க. ஆனால் அது முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவரோட பையன் அஸ்வதி பண்ணையார் அவரை வந்து இவங்க தீர்த்து கட்டுறாங்க. அஸ்வதி பண்ணையார் யாருன்னா வெங்கடேச பண்ணையாரனுடைய அப்பானுடைய தம்பி, அதாவது சித்தப்பா, இப்போ இருக்கிற சுபாஷ் பண்ணையாருடைய அப்பா. அஸ்வதி பண்ணையாரை தீர்த்து கட்டிட்டாங்கன்னும் போது இவங்க பதிலுக்கு வந்து இவங்க ட்ரை பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. அதில் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம்லாம் வருது. வெங்கடேச பண்ணையாருக்கும் சுபாஷ் பண்ணையாருக்கும் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம்லாம் வருது. இதுக்கிடையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து வந்து அவருடைய தாத்தா சிவசுப்ரமணியம் 80 வயசுக்காரவர். அவர் சைக்கிளில் வர்றார், பண்ணைக்கு போயிட்டு அவர் நிலங்கள்லாம் பார்த்துட்டு வர்றார். ஒரு தலித் ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து பேசி, பண்ணையாட்டெல்லாம் பார்த்து பேசிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காரு. சைக்கிளில் வர அவர் வெட்டி கொள்கிறாங்க. ஸோ இந்த பகை வந்து பெருசாக போய்கிட்டே இருக்குது. அஸ்வதி பாண்டியனையும் அவருடைய மனைவியும் அவங்க குறி வச்சு ஒரு நாள் அட்டாக் பண்ணுறாங்க போகும்போது. அதில் வந்து அவங்க மனைவி ஜெசிந்தா இறந்து போயிடுறாங்க. அப்போ தான் அஸ்வதி பாண்டியர் உயிருக்கு ரொம்ப சீரியஸாக இருக்க ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஊரை வந்து சவுத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மாறி திண்டுக்கலுக்கு வந்துடுறாரு. ஆனால் இங்கே வந்து விடாமல் துரத்தி அவர் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. பசுபதி பாண்டியனுடைய ஆளான சிங்காரம் அப்படிங்கிறவரை அதே மாதிரி அட்டாக் பண்ணி போலீஸ் பாதுகாப்பில் இருக்கும்போதே சுபாஷ் பண்ணையார் கொலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வழக்கு வருது. அதுலேயும் பெயில் வாங்கிட்டு சுபாஷ் பண்ணையார் வராரு. இந்த சுபாஷ் பண்ணையாருங்கிற வந்து அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவை மட்டும் இல்லாமல் பனங்காட்டு மக்கள் கழகம் அப்படிங்கிற அமைப்புக்கும் தலைவராக இருக்கார். இவருடைய முக்கியமான 3-4 வழக்குகள் இருக்கிறதுனால தான் இப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக வந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பமே திமுகவுக்கு வந்து விசுவாசம் ஆகிட்டீங்க, ஆனால் தயவு செஞ்சு எங்களுடைய கவர்மெண்ட் போகிறவர்களும் நீங்கள் எதுவும் வன்முறையோ பிரச்சனையோ எதுவும் பண்ணிடாதீங்க, அமைதியாக இருங்கன்னு சொன்னதாகும். அதனாலேயே தான் சுபாஷ் பண்ணையார் வந்து இப்போதைக்கு அடங்கி கிடக்கிறதா கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் தூத்துக்குடி எம்பியான கனிமொழி அவங்க வந்து சுபாஷ் பண்ணையாரை சந்திச்சதுக்கான செய்திகள்லாம் கூட வந்திருக்கு. அது அவங்க வேறு கொலை குற்றங்கள் வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி நாட்டில் சந்திக்காமல் இருக்க முடியாது. அதுலேயும் கூட இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா, அவ்வளோ தமிழ்நாட்டு அளவில் பிரபலமான, இந்திய அளவில் பிரபலமான கனிமொழி கலைஞருடைய சொந்த மகள். அவங்களே ஜாதி அரசியல் தான் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். அவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்களாக இல்லாமல் இருந்திருந்தா அவங்க போய் தூத்துக்குடியில் நிற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி வருது. இதெல்லாம் வந்து கிளை கேள்விகள், கிளை கதைகள். இதை விட்டுருங்க. சுபாஷ் பண்ணையாரை பற்றி நம்ம கேள்விப்படலாம். இன்றைக்கி கூட என்னென்ன அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற பிரம்மாண்டமான சொத்துக்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து தன் சம்மந்தமான சட்ட செலவுகள் அதை மட்டும் பார்த்துக்கிறதுக்கு ஒதுக்கி வச்சிருக்காரு. அந்த நிலங்கள்லேருந்து வரக்கூடிய வருமானங்களை அவர் அதுக்கு தான் பயன்படுத்துகிறாருன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே போலீஸ் பற்றி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ரவுடி வளர்ந்து வரான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவாங்களாம், அவனுக்கு ஈக்குவலான இன்னொரு ரவுடி அவங்களே வளர்த்து விடுவாங்களாம். எப்படி அமெரிக்கா வந்து ஒரு நாட்டை வந்து எதிர்க்கணும்னா இன்னொரு இயக்கத்தை வளர்க்கும், அந்த மாதிரி போலீஸ் சின்ன அளவில் என்ன பண்ணுவாங்க, இந்த ரவுடியை ஒடுக்கிறதுக்கு அந்த ரவுடியை வளர்த்து விட்டு 2 பேர் பற்றியும் மாறி மாறி தகவல் பரப்பி அவர் மோத விட்டு ஒரு ரவுடியை வச்சு இன்னொரு ரவுடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ரவுடி வந்து கொஞ்ச நாள் பேருக்கு வந்து பெயிலில் உள்ள போட்டுட்டு திரும்ப வெளியில் கூப்பிட்டு வந்து அது தன்னுடைய கைக்குள்ளே அடங்கி இருக்க மாதிரி இருந்தால் பார்த்துக்கிறது. இல்லைனா அந்த ரவுடியை கடைசியில் என்கவுண்டர் பண்ணி போட்டுருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரவுடி அப்படின்னு ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து வந்து ஒரு டான் அப்படின்னு மாறும், அப்புறம் வந்து ஜாதி கட்சி தலைவனாக மாறும், அப்புறம் வந்து அரசியல்வாதியாக மாறும், மினிஸ்டர் வரலும் கூட வரும். அப்போ போலீஸும் நீதித்துறையும் எந்த அளவுக்கு இந்த ரவுடிசம் வளர விடாமல் தடுத்திருக்கு, இது முளையிலேயே கிள்ளி எறிவதற்கு என்ன பயன்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ஏமாற்றமான பதில் தான் அது கிடைக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு நடந்தால் நடக்கட்டும், நடக்கிறதுல என்ன இருக்குது லாபம்னு பார்ப்போம்னு போலீஸ் விட்ட பல சம்பவங்கள் இருக்குது. அதனாலே பல கொலைகள் நடந்திருக்கு. ஏன்னா போலீஸினுடைய இன்டெலிஜென்ஸுங்கிறது பெரும்பாலும் வந்து ஃபெயிலியரே ஆகாது. தெரிஞ்சுக்கிட்டே தான் சில விஷயங்கள் வன்முறைகள் நடக்க விடுவாங்க. அந்த மாதிரி தான் வெங்கடேச பண்ணையார் குடும்பத்துக்கும் பசுபதி பாண்டியனுக்குமான பகை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, இது எப்பயோ நினச்சா போலீஸ் முறிச்சு போட்டுருக்கலாம். இன்றைக்கி மாரி செல்வராஜ் என்ன சொல்கிறாரு பேசும்போதெல்லாம், நான் வந்து ஜாதிங்கிற ஒரு பேயால் பாதிக்கப்பட்டேன், அந்த பேயை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு. இந்த கதையில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மெய்ஞானபுரம் தூத்துக்குடிக்கு போய் பார்த்தோம்னா அங்கே தான் கபடி குழுவினுடைய ஊற்றுக்கண், கபடி குழுக்களே உருவாகி வெளியே வர ஊற்றுக்கண்ணே மெய்ஞானபுரம் தான். அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா வண்ணத்து கணேசன் மட்டும் இல்லை, எல்லா சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் அங்கே இருக்காங்க. எல்லாரும் கபடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குமே எங்கேயுமே ஜாதி ரீதியான வேறுபாடுகளோ வருத்தங்களோ வன்மங்களோ இருப்பது இல்லை அப்படிங்கிறாங்க. இதுவரெல்லாம் அந்த மாதிரியான பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மெய்ஞானபுரத்து இளைஞர்கள் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும்போது மன்னத்தி கணேசனுடைய கதையை ஒரு சினிமா ஆக்கணுங்கிறதுக்காக அதில் வந்து சில சின்ன சின்ன விஷயங்களை அவர் எதிர்கொண்ட தடைகளை வந்து ஒரு ஜாதி பிரச்சனையாக மாற்றிட்டாரா, இதில் வந்து கொண்டு வந்து பசுபதி பாண்டியன் கதையை உள்ள நுழைச்சி இது எல்லாரையும் பேச வைக்கணுங்கிறதுக்காக பண்ணிட்டாரா, இது ஒரு வியாபார தந்திரமாக தான் செஞ்சாரா மாரி செல்வராஜ் அப்படிங்கிற பேச்சு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி திருநெல்வேலியில் தன்னுடைய படத்தினுடைய காட்சி திரையிடலுக்கு போகிறாரு. அங்கே எல்லாரையும் பார்க்குறாரு, ரசிகர்களை பேசுகிறாரு. பேசிட்டு என்ன பண்ணார், போன இடத்துலேருந்து சும்மா வராமல் மனத்தி கணேசனுடைய ஒரிஜினல் கபடி மாஸ்டர் தங்கராஜ் நாடார் இருக்கார் இல்லையா, அவரை போய் பார்க்குறாரு. அங்கே போனால் அந்த வயசான அந்த மனுஷன் இப்போ ரொம்ப வயசாகிட்டு இருக்கு, அவரும் ஒய்ஃபும் எவ்வளோ ஆதரவோட எவ்வளோ ஆசையோடு இவங்களை வரவேற்கிறாங்கன்ற அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தங்கராஜ் நாடார் என்கின்ற அந்த கபடி பயிற்சியாளர் ஆசிரியர் மாரி செல்வராஜ் வந்து வேற்று ஜாதிக்காரராகவோ தன்னோட தாழ்ந்தவராகவோ மனதாலும் நினைத்திருந்தால்
அவ்வளோ ஆதரவு அணைச்சி முத்தம் கொடுப்பார். அது எவ்வளோ பெரிய டைரக்டராக வேணா இருக்கட்டும், அவருக்கு என்ன போச்சு? அதே மாதிரி தன்னுடைய ஸ்டூடெண்ட்டான மன்னத்தி கணேசன் அந்த காலத்தில் எந்த அளவுக்கு அவர் வந்து பயிற்சி கொடுத்து வளர்த்து கொண்டு வந்திருப்பாருங்கிறது அவரும் சரி, அவருடைய வயதான மனைவியும் சரி வரவேற்கிறதுல அவங்கள வந்து கொஞ்சுறாங்க. அப்படியே அந்த மன்னத்தி கணேசனை போட்டு அவங்க அந்த அம்மா வயசான அம்மா பார்த்தீங்கன்னா, அப்போ இங்கே ஜாதிங்கிற உணர்வு எங்கேருந்து வந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. கபடியில் வந்து பொதுவாகவே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அது அந்த கேமே வந்து தொடர் தான். ஒரு கோட்டை தாண்டி எதிரியினுடைய எல்லைக்குள்ளே போகிறோம். அந்த எதிரியை வந்து எல்லா பக்கமும் சுற்றி கையை கோத்துக்கிட்டு வந்து நிற்பாங்க, நம்மளை பிடிச்சி போடுறது பார்ப்பாங்க. அதே மீறி யாரெல்லாம் நம்ம தொட்டுட்டு ஓடி வந்து திரும்ப அந்த கோட்டுக்கிட்ட வந்துடுறோமோ, நம்ம தொட்டவன்லாம் தோத்தான். அப்போ தொட்டவன்லாம் தோத்தான் அப்படிங்கிறது கபடியில் இருக்குன்னா, தீண்டாமையினுடைய கொடுமையும் தொடர்பு பற்றி தான். ஆனால் கபடியில் வந்து அந்த மாதிரியான ஒரு தீண்டாமை எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை தான் தங்கராஜ் நாடாருடைய விஷயமும் வெளிப்படுத்தியிருக்கு. நாம் இப்பொழுது அரிநாடாருக்கு சார்பாக பேசுபவர்களுக்கும் ஆரி செல்வராஜுக்கு ஆதரவாக பேசுபவர்களுக்கும் ஒன்று தான் வேண்டுகோள் வைக்கிறோம். என்னென்னா, இந்த விஷயத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல முடிச்சிருங்க. ஏன்னா ஆரி செல்வராஜே ஒரு இடுகையில் சொல்லியிருக்காரு, இவ்வளோ இளைஞர்கள் இருக்கீங்க, கிராமங்கள்லேருந்து வரீங்க, வந்து நகரத்தில் வேலை பார்க்குறீங்க, இங்கே பிழைக்கிறீங்க, அங்கே வந்து யாரோ ஒரு சர்வர் கொடுக்குற சாப்பாட்டை தான் சாப்பிட்றீங்க, எங்கேயோ ஒரு கண்டக்டர் எச்சி தொட்டு கொடுக்குற டிக்கெட்டை தான் கையில் வாங்குறீங்க, ரேப்பிடோ பைக்கில் போகிறீங்கன்னா யாரோ தோல்லையே சாஞ்சிக்கிட்டு தான் போகிறீங்க, எங்கேயும் நீங்கள் யாரையுமே ஜாதி பார்க்குறதே இல்லையே, எல்லாரோடும் சேர்ந்து கலந்து தானே வாழறீங்க. ஒரு பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ லீவ் விட்டோன்னே ஊருக்கு போகிறீங்களா, போன உடனே மட்டும் ஏன் அந்த ஜாதி வெறி வருது உங்களுக்கு? உள்ளூரில் போய் இறங்கணுன்னே நான் இன்னாரு, நான் இன்ன ஆள், நீ அவன் இந்த ஆள், அவன் இந்த ஆளுன்னு பேசுகிறீங்களே, ஏன் வந்து இங்கே வரும்போது நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, அங்கே இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கீங்க? இதுக்கு நாம் பார்த்தவரையிலும் என்ன ஒரு பதில் தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே இந்த இளைஞர் வந்து ஜாதியை மறக்க தான் நினைக்கிறாங்க இளைஞர்கள். இவங்களை போன தலைமுறை இருக்காங்க இல்லையா, வலியோடு இருக்காங்க பாருங்க, அந்த வலியோடு இருக்கின்றது போன தலைமுறையினுடைய மனிதர்கள் ஊருக்கு போன உடனே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்ற வித்தியாசங்களை வச்சுக்கிட்டு, பழைய பகைகளை வச்சுக்கிட்டு, ஆணவத்தை வச்சுக்கிட்டு, சொத்து பத்தினுடைய கர்வத்தை வச்சுக்கிட்டு, எல்லாத்தையுமே வந்து இந்த இளைஞர்கள் மனசில் புகுத்தி அங்கே போன உடனே திரும்பவும் இவங்க பழைய மாதிரியே ஒரு வன்மம் கொண்ட ஆட்டெலாம் மாற்றிடுறாங்களோன்ற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு இருக்குது. இதுக்கு ரிவர்ஸான ஒரு விஷயத்தை வந்து இன்னொரு பேட்டியில் மாரி செல்வராஜ் சொல்கிறார். ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரியான ஜாதி ரீதியான படங்கள் வந்து முன்னாடி கூட தேவர் மகன் ஆரம்பித்து வரிசையாக வந்துக்கிட்டு தான் இருந்தது, முந்திலாம் படங்கள் வரும்போது இவ்வளோ வந்து ஜாதி ரீதியான பேச்சுக்களோ பிரச்சனைகளோ எழுந்தது இல்லையே, இப்போ வந்து ஜாதி வந்து ஒரு அரசியலாக்கப்படுகிறது அப்படின்றத விட ஜாதி ஒரு வியாபாரமாக்கி அதை படமாக்கி கொடுத்துடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, எதனால் இப்போ மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வருது, நீங்களாம் தான் அந்த பிரச்சனையை வேணும்னு தூண்டி விட்டு உருவாக்குறீங்களான்ற டோனில் அவர் கேட்குறாரு. அது கொந்தளிச்சு போயிட்டு மாரி செல்வராஜ் சொல்கிறார், இந்த கேட்குறதே ரொம்ப அவமானமானது, இது எப்படி நீங்கள் இந்த மாதிரி கேட்கலாம், என்னுடைய அப்பன் தாத்தா காலத்தில் வந்த படங்களில் ஜாதியை வந்து இந்த மாதிரி தாழ்த்தியோ ஒரு ஜாதியை உயர்த்தியோ சொல்லப்பட்ட போது எதிர்ப்பு காட்டவில்லை என்றால், எங்கள் அப்பனும் தாத்தாவும் படிக்காமல் இருந்தாங்க, உலகம் தெரியாமல் இருந்தாங்க, இன்றைக்கி எங்களை படிக்க வச்சுருக்காங்க, நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு ஜாதியினுடைய கொடுமையும் வலியும் தெரியும், திருப்பி கேட்க வேண்டிய வந்து ஒரு கர்வமும் ஒரு பலமும் எங்ககிட்ட இன்றைக்கி வந்திருக்கு, நாங்கள் கேட்குறோம், அதனால் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, ஜாதியால் பாதிக்கப்பட்ட எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வோம்னு சொல்கிறார். நாம் இப்பொழுதும் மீண்டும் மீண்டும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா, மாரி செல்வராஜுக்கு மட்டுமல்ல, ஹரிநாடாருக்கும் சரி, அந்த மூலக்கரை வெங்கடேச பண்ணையாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் சரி, அவருடைய ஆதரவாளர்களும் சரி, இது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம முடிச்சு வைக்கணும். இதை முடிச்சு வைக்கிறதுக்காகத்தான் இந்த படத்தையே நான் எடுத்தேன் அப்படின்னு மாரி செல்வராஜ் உண்மையாக இருந்தால், அவரை போட்டு ஊடகவியலாளர்கள் மேலும் மேலும் கிளறாமல் இருக்கணும். அவரும் கூட ப்ரொவோக் ஆகி சில நெருப்பு வார்த்தைகளை வாரி இறைக்கிறது இருக்குல்ல, அதை வந்து நிறுத்திட்டு இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகக்கூடிய படங்கள் 2-3 எடுத்து காட்டி, என்னுடைய ஜாதி வழியை இன்னும் நான் பாசிட்டிவாக காட்டுறேன், யாரையும் வந்து நான் வந்து தாழ்த்தி ஒருத்தரை உயர்த்தி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியான கதைகளையும் திரைக்கதைகளையும் அப்படியே அவர் உருவாக்கணும். தவறு செய்தவன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருந்தான்னா அவன் வெட்கி தலைகுனிற வைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த படத்தை எடுங்க. அவன் திரும்ப வந்து கொந்தளிச்சு எழுந்து கத்தியை தூக்குவேன், வெட்டுவேன், குத்துவேன் அப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வராமல் நிச்சயமாக வந்து வாயே திறக்க முடியாத அளவுக்கு பண்ணுங்க. நீங்கள் யாரை வந்து தப்பு பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, யார் வந்து குற்றவாளி கூண்டில் நீங்கள் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பதிலே பேசக்கூடாது, வெட்கி தலைகுனிகிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அப்போ நம்ம அதை ஏற்றுக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் திரும்ப திரும்ப படங்கள் வந்து ரவுடிசம், வெட்டு குத்து, ரத்தம் எல்லாத்தையும் வந்து தேவையில்லாம் உள்ளே நுழைச்சி 2 பேரையும் விவாதங்கள் நடத்த வச்சு நீயா நான் அடிதடி பண்ண வச்சிங்கன்னா இதில் வியாபார நோக்கம் மட்டும்தான் இருக்குது, இதில் வந்து ஒரு தரப்பு நியாயங்கள் மட்டும்தான் இருக்குது, கற்பனை என்ற பேரில் ஒரு திட்டமிட்ட சதி இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய துன்பங்களை வந்து யாராலையும் மறுக்கவே முடியாது. எத்தனை 100 வருடங்களாக ஒடுக்கப்பட்டு வந்திருக்காங்க, எத்தனை 100 வருடங்களாக உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு, எத்தனை 100 வருடங்களாக வந்து அவங்கள வந்து ஒரு மனுஷங்களாக மதிக்காமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்குல இருந்திருக்காங்கன்றது இருந்திருக்கோம் அப்படிங்கிறது அந்த குற்றவாளிகளாக எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்குது. அப்போ நாம் வந்து அவங்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இப்போ சமகாலத்தில் நடக்கிற நடப்புகளை மட்டும் வச்சுக்கிட்டு பதிலுக்கு பதில் அவங்கள கோபத்தையும் வேதனையும் விட்டெறிகிறது இருக்குல்ல, அது தப்புங்கிறத நான் சொல்லுவேன். பசுபதி பாண்டியன் பேரை சொல்லிக்கிட்டு இன்றைக்கி வன்முறை இறங்குறவங்களுக்கு கூட நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா, தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவை நோக்கி போங்க, ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை தேடுங்க, உங்களை மேலே கல்லெறிகிறவங்களுக்கு பதிலுக்கு நீங்கள் உயர்ந்து வளர்ந்து காட்டுங்க, அதுதான் வேணும். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
என்னுடைய இதே சப்ஜெக்டில் நான் போன வீடியோக்கு வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதுலேயும் இதே மாதிரி ஆரோக்கியமான விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. விவாதங்கள் நிறைய செய்வோம், நிறைய பேசுவோம். இதுலேயுமே உணர்ச்சி வசப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய டைப் ஆஃப் ஒரு அப்ரோச்சாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நேரடியான நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்குது 41 வருஷ பத்திரிகை அனுபவத்தில். அந்த அனுபவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்லுவேன். எடிட்டர் அசோகன் என்கின்ற இந்த சேனலை வந்து தொடர்ந்து ஆதரிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் என்ன சொன்னாலும் என்னை வழிநடத்துறதுக்கான நல்ல வார்த்தைகள் எதாவது இருந்ததுன்னா அதை உடனுக்குடன் தயங்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.